கிங் அண்ட் ஜாக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட வீட்டோட மொட்டை மாடியில் தான் நான் வந்து இந்த ஹோமர் புறாவை வந்து வளர்த்துட்டு இருக்கிறேன். காலையில் வந்து புறாய்க்கு இற வைக்கிறதா இருக்கட்டும், ஈவினிங் இற வைக்கிறதா இருக்கட்டும், நான் வந்து 1 டேக்கு 2 நேரம் வந்து இற வச்சு தான் என்னோட புறாய்க்கு வந்து பழகிட்டு இருக்கிறேன். சில ஃபேன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 டைம் தான் புறாய்க்கு இற வைப்பாங்க. இந்த ஹோமர் புறாவோட மெயின் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம புறாக்களை கொண்டு எவ்வளோ தூரத்தில் கொண்டு விட்டாலும் அது அதோட வீடு தேடி வந்து கண்டிப்பாக நம்மள்கிட்ட வந்து சேரும். நம்மள்கிட்ட வந்து அது ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுக்குள்ளே போனாலும் இப்போ நான் போனேன் அப்படின்னா அந்த புறாக்கள் வந்து ரொம்ப ஒன்றும் அங்கேயும் ஓடாது, அமைதி அதோட இடத்துல வந்து அமைதியாக இருக்கும். இது வேற ஒருத்தங்க தெரியாத முகம் உள்ளே போகுது அப்படின்னா புறா வந்து அங்கங்கேயும் சார் ரொம்ப ஓட தொடங்கிடும். இது வந்து நமக்கும் அதுக்கு ஒரு பாண்டிங்கை வந்து இதை வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் லாங் டிஸ்டன்ஸில் கொண்டு நம்ம வந்து புறாக்களை கொண்டு விடும்போது கூட ரைஸுக்காக இருக்கட்டும், இல்லை அது வந்து நம்ம ட்ரைனிங்காக இருக்கட்டும் கொண்டு விடும்போதும் நமக்கு எவ்வளோ கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளையும் வந்து அதை ஒரு ஹாப்பியாக வச்சுருக்கிற அளவுக்கு நம்மளுக்கும் அது கரெக்டான ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்குது நமக்கு. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமான கிளப்புகள் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். நிறைய கிளப்புகள் இருக்குது. ஃபேன்சிஸும் வந்து நிறைய ஃபேன்சிஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டமே அதிகமான இருக்குது. சென்னையெல்லாம் வந்து ஃபேன்சிஸ் இருக்கிறாங்க, இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ரொம்ப அதிகமாக ஃபேன்சிஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. புறாக்களை வந்து நம்ம ரைஸுக்காக இருந்தாலும் சரி, ட்ரெயினிங்காக இருந்தாலும் சரி, நம்ம வெளி இடங்களை கொண்டு விடும்போது கொண்டு விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இயற்கையோட வந்து அந்த புறாக்கள் இணையுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது வந்து நம்ம வீட்டில் அது சாப்பாடு வைப்போம், எல்லாமே பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம லாஃப்ட் ஃப்ளையிங்லாம் மேலெல்லாம் பறந்து நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம வெளி இடத்துக்கு கொண்டு விடும்போது சில நாள் 2-3 நாட்கள் கழித்து வரலாம். அப்போ இயற்கையோட ஒன்றிணைச்சு தான் வந்து அந்த புறாக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம 100% நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடிய அளவில் இருக்குது.